ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். 100 டேஸ் 100 ரெசிபீஸில் இன்றைக்கி நம்மளோட 70வது ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி கருவாட்டோட உருளைக்கிழங்கும் போட்டு செய்கிற ஒரு அருமையான குழம்பு. பாருங்கள், இந்த குழம்பை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா இல்லையா? வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. கருவாடை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே லேசான சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் அதுலேயே ஊற விடணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 எடுத்து சீவி கழுவி இந்த சின்ன சைஸஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். நல்லெண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, இப்படி ஸ்ப்ரே பண்ணுற நேரம் நமக்கு எண்ணெய் ரொம்ப அதிக அளவில் பாவிக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். அது அப்படியே அங்கிட்டு ஃப்ரை ஆகிற நேரம் நம்ம கருவாடை நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் இப்போ 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளோயிங் வாட்டரில் நல்லா இப்படி பிடிச்சி கழுவுனோன்னா அதில் இருக்கிற அந்த உப்புத்தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வரும். அதை புழிஞ்சு எடுத்து ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஓரளவு ஃப்ரை ஆகிக்கிட்டு வருது. அது பாருங்கள், அதுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி கிளறி விடணும். அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளேயும் நல்லெண்ணெயை நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அதுக்குள்ளே தான் நம்ம கருவாடை முதல்ல இந்த மாதிரி போட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறணும். அப்போ ரொம்ப எண்ணெயில் பொரிக்க தேவைப்படாது எதையுமே. பாருங்கள், இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த நேரம் உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்து தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற பகுதியில் நம்மளோட கருவாடையும் அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் உப்புத்தூள் எதுவும் போடலை, ஏன்னா நம்ம கறியில் போடுறதுனால. இப்போ அதை உருளைக்கிழங்கு அடுப்பை அப்படியே அணைச்சி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. கருவாடு இந்த பதம் வரக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ இப்படி நம்ம செய்கிற நேரம் கருவாடை கறியில் போடுற நேரம் அது கரைஞ்சி போகிற சான்சஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கும் கருவாடும் ரெடி. இப்போ நம்ம கறியை செய்வோம். திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயை தெளித்து விட்டுட்டு அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். அது நல்லா பொரிஞ்சு வர நேரம் நான் ஒரு 12 சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்தால் அதை 2ஆக வெட்டினேன். இல்லாட்டி மற்ற சின்ன வெங்காயத்தெல்லாம் முழு வெங்காயமாக போட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே நல்லா வதங்க விடுறேன். அதுக்குள்ளே 4 பூண்டு எடுத்து அதை நச்சு போட்டிருக்கேன். நச்சு போட்டால் தான் அந்த பூண்டோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். பாருங்கள், இது நல்லா வதங்கி வருது. அது நல்லா வதங்கி வர நேரம் ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இப்போ இப்படி செய்கிற நேரம் நம்மளோட அந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் ஒன்று வரும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனித்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துட்டு அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்படியே நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெயிலேயே அதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ அந்த மிளகாய்த்தூளோட அந்த வாசனை எல்லாம் போய் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த தாளிப்பு ரெடி. அதுக்கப்புறம் 2 மேசக்கரண்டி அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை அதோடு சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், அதுவும் ரொம்ப அருமையாக வந்துடுச்சு. புளிக்கரைசலையும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இருந்தால் நல்லோம். அடுத்தது முக்கியமான விஷயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 தேக்கரண்டி தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். அப்போ அதனால் அதை பார்த்துக்கிட்டு போடணும். அந்த கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்படி சேர்த்த உடனே உருளைக்கிழங்கு குழஞ்சி போகாமல் அருமையாக வரும். அதை போட்டு ஒரு 30 செகண்ட் மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற கருவாட்டையும் சேர்த்துடணும். கருவாட்டையும் போட்டு ஒரு நிமிஷம் மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கிரேவிலேயே போட்டு வேக விடணும். இப்போ தான் அதில் இருக்கிற உப்பெல்லாம் சார்ந்து வரும். இப்போ நீங்கள் உப்பை பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னால் ரொம்ப அளவாக இருக்குது. பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டால் உப்பை இழுத்துக்கிறோம், இருந்தாலும் அவ்வளோ உப்பு இருந்திருக்கு. அப்போ இப்போ நான் மேலதிகமாக உப்பு எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்மளோட அரைச்சி வச்சிருக்கிற முதலாவது பால், தேங்காய் பாலை சேர்த்துருக்குறேன். அதை தேங்காயை அரைச்சி தான் பாவிக்கிறேன்னா அந்த அரைச்ச கெட்டிப்பாலை சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இந்த கறியை மண் சட்டியிலேயே வச்சு வைக்கணும். அப்போ தான் அதோட அந்த
டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த கறியோட டேஸ்ட்டை அவ்வளவு அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை வந்து சோறுக்கு தான் மெயினான ஒரு டிஷ்ஷாக செஞ்சுருக்கிறேன். எங்களோட வீட்டில் நான் எல்லாரும் இந்த கருவாடு உருளைக்கிழங்கு கறிக்கு ரொம்பவே விருப்பம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதுக்காக இல்லை, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட இமேஜஸை கூட என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். அதே நேரம் துஷ் ஹோம் குக்கிங்கையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.